த லார்ட். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. 1 தெசலோனிக்கேயர் 5:23 இவ்வாறு கூறுகிறது. சமாதானத்தின் தேவன், நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். அவரே நம்மளை முற்றிலும் பரிபூர்ணமாக நம்மளை பரிசுத்தமாக்குகிற தேவனாக இருக்கிறார். அதே போல் உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம், மனிதனிலும் ஆவி, ஆத்மா, சரீரம் 3 உண்டு. அது முழுவதும் பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டுமானால் சமாதானத்தின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் முடியும். அதே போல் அவருடைய வருகை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி, நாம் எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் இருக்கும்படி அவரால் தான் நம்ம காக்கப்படுவதாகன்னு போட்டிருக்கேன். அதனால் நம்ம அவங்களால தான் காக்கப்படுவோம். நம்மளை அழைக்கிற தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் அப்படியே செய்வான்னு சொல்லி அடுத்த வசனம் போட்டிருக்கு. நீங்கள் சமாதானத்தின் தேவனை விசுவாசித்து அவரோடு கூட ஐக்கியத்தோடு உறவுல வாழும்போது பரிசுத்தமாய் குற்றமற்றதாய் அவருடைய 2ஆம் வருகையில் நம்மளை அவர் எடுத்துக்கொள்ளும்போது, அவர் முன்னாடி நம்ம போய் நிற்கும்போது குற்றம் உள்ளவர்களாய் இல்லாமல் குற்றமற்றவர்களாய் இருக்கும்படியாய் அவர் நம்மை காப்பாராக. ஆமேன்.